ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசையில் என்னடா இது ஃபன் என்டர்டைன்மெண்ட்டாக போயிட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, நம்ம மீனை வந்து பயங்கரமாக பார்த்துட்டாங்க. யாரா இது அப்படின்னு சொல்லி பார்த்தா பெரிய ஒரு பிச்சை எடுக்கிறாரு. ஐயோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னதான் இருந்தாலும் இவர் வீட்டுக்காரரோட அண்ணனாச்சு. அதனால் பாசத்தில் வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டா, நீ நடி கனவு கண்டியா, கனவுலேருந்து ஏஞ்சி வெளியே வாடிங்கிறாரு. என்னடா இது இந்த மனுஷன் இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கிள்ளி பார்த்துட்டு, இல்லைங்க நான் நிஜதான் சொல்கிறேன், நீங்கள் வந்து இந்த கோயிலுக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கோயிலுக்கு வந்தோடனே என்ன தூக்க விட்டுற மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டாரு. சரி ஜர்க்காகாதீங்க, மீனாவை தூக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், இல்லை நான் சொல்ல, இருந்தாலும் நேரில் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக அவங்க நேரில் வந்து பார்த்தா பிச்சைக்காரன் வேஷத்தில் அண்ணன், ஐயோ டேய் நீ என்னதான் இருந்தாலும் என் கூட பிறந்தவன்டா, உன்னை போய் பிச்சைக்காரன் வேஷத்தில் பாப்பனாடா அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த பஞ்சடாயிலுக்கு ஒன்றும் குறலடா, நீங்களாம் சேர்ந்தாடா என்ன இப்படி பண்ண வச்சிட்டீங்க அப்படிங்கிறாரு. என்னன்னு கேட்டால் பரிகாரங்கிறாரு. அடப்பாவி, ஒரு நாளில் பிச்சை எடுத்தால் ஓஹோன்னு வரலாமா, இது தெரியாமல் போயிடுச்சு. அப்படின்னா நாட்டில் முக்கால்வாசி பேர் பிச்சை எடுக்கிற தொழிலுக்கு தான் போயிடுவாங்க. சரி அதை விடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டேய் அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாதுடா அண்ணா, இதெல்லாம் உன்னை ஏமாத்துற வேலைடான்னு சொல்லிட்டு தலையில் தட்டி வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாரு. வீட்டுக்கு கூட்டு வந்து நிற்க வச்சா விஜய் வந்துட்டு, யாரா இது பிச்சைக்காரன் வெளியே போடான்றாங்க. ஐயோ அம்மாவே இந்த வார்த்தையை சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உள்ளே கூட்டு வந்து சாக்காகி பார்க்குறாங்க. ஐயோ என் பையனுக்கு இந்த நிலைமையா அப்படிங்கிறாங்க. அவங்க ஒருப்புக்கிட்ட ஐயோ போட, நம்ம ரோஹிணி ஒருப்புக்கிட்ட வந்துட்டு இந்த பிச்சைக்காரன் இதுக்கு வீட்டில் கூட்டு வந்திருக்கீங்க போங்கன்னு சொல்ல, ஐயோ கட்டின புருஷனை கண்ணு தெரியலேன்னு சொல்கிறியாம்மா, பாருமா நல்லா கண்ணை திறந்து பாருமா, உன் புருஷம்மா பிச்சைக்காரம்மா அப்படிங்கிறாங்க. ஏன்னு கேட்டால் பரிகாரம்னு சொல்கிறாங்க. இவன் வாடகைக்கெல்லாம் ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு போய் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு ஆளாயிட்டானே, என்னடா இது இந்தளவுக்கு முட்டாளாக இருக்கேடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இத்தனை டிகிரி வாங்கினா மட்டும் போதாதுடா தம்பி, எந்தெந்த பரிகாரத்தை எப்படி பண்ணுன்றது தெரிஞ்சுக்கணும்டா தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இன்னொரு பக்கம் ஸ்ருதி வந்து வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு அச்சாட்ட சண்டை போட்டாங்க. இது ஒரு நல்ல முடியுமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ